அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இஃப்தார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இப்போ ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க பிரெட் வச்சு எக் பஃப்ஸ் ரெசிபி. இந்த பஃப் ரெசிபியை வந்து டீப் ஃப்ரைலாம் பண்ணாமல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன். அதுவும் கோதுமை பிரெட் வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செய்கிறதுக்கு நான் கோதுமை பிரெட் வந்து எடுத்திருக்கேன். அதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சி எடுத்துக்கிறேன். அவிக்கும் போது நம்மளுக்கு வந்து பிரெட் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை வச்சு ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம இதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃப் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கிட்டுறேன். நான் தேங்காய் நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கிடுறேன். இது கூடவே கருவேப்பிலையும் வந்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கிடுறேன். இப்போ இது 1 டைம் வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு நமக்கு வதங்கி வந்தால் போதும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுறேன். இதையும் 1 டைம் வந்து வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூனும், சிக்கன் 65 மசாலா இருக்குல்ல அது ஒரு 1/4 டீஸ்பூனும் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மத்தப்பொடி சேர்த்துக்கிடுறேன். கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதோட இன்னொரு பொடி வந்து ஆட் பண்ண மறந்துட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்லிப்பொடி தான். அது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிடுறேன். சேர்த்துட்டு இது 1 டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம மசாலாஸ் எல்லாமே வெங்காயத்தோடு நல்லா ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடுறேன். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிடுறேன். இதில் மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுறேன். இது ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு வதங்கி இருக்குன்னு. இப்போ நம்மளுடைய ஸ்டஃப் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம பஃப்ஸ் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம தேவையான முட்டையை நான் அவிச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பாயில் பண்ணி வச்சுட்டு இதை வந்து நம்ம நடுவில் ஒரு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா முட்டையுமே நான் கட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெட் எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. நம்ம அவிச்சிருக்கோம் அப்படிங்கிறனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ப்ரெட்டை வந்து இப்போ ஒரு ரொட்டி கட்டையை வச்சு நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டஃப் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நடுவில் வச்சுக்கிடுறேன். உள்ளே வச்சுட்டு முட்டையை வந்து ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து உள்ளே வச்சுக்கிடுறேன். நம்மளுக்கு எந்த மாதிரி வச்சா கரெக்டாக இருக்குமோ அந்த ஷேப்பில் வந்து வச்சுட்டு இதை மடக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 கார்னர் சைடையும் மடக்கிட்டு அடுத்த கார்னர் சைடை அப்புறம் மடக்கிட்டு நடுவில் வந்து ஒரு டூத் பிக் வச்சு நம்ம குத்தி வச்சுக்கலாம். அப்படின்னா தான் இது வந்து நிற்கும், இல்லைன்னா கலண்டுரும். இதே மைதா பிரெட் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இலாஸ்டிசிட்டி வந்து அதில் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறனால நம்மளுக்கு நல்லா இழுத்து வச்சுக்கலாம். நம்ம கோதுமை பிரெட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் இழுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இந்த மாதிரி வந்து குத்தி வச்சாச்சு. அது மாதிரி நான் ஒரு தப்பு பண்ணிவிட்டேன். என்னென்னா இந்த மாதிரி டூத் பிக்கை வந்து பெருசாகவே உள்ளே வச்சுட்டேன். இது நீங்கள் வைக்கும்போது பாதியாக ஒடிச்சிட்டு பாதியை மட்டும் வச்சு குத்திக்கோங்க. ஏன்னா நம்ம டூத் பிக் குத்தினதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃப்ரை பண்ண வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது நீளமாக நீண்டுக்கிட்டு இருக்கும். அப்படிங்கிறனால சரி வச்சு நம்ம கட் பண்ணவும் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம குத்துறதுக்கு முன்னாடியே வந்து பாதியாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இது போலவே மற்ற எல்லா பிரெட்ஸ்லேயுமே வந்து முட்டை வச்சு நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல. ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ப்ரெட் வச்சு நம்ம டீப் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா அதிகமாக எண்ணெய் வந்து அதில் உரியுது. சாதாரணமாக நம்ம வடை ரோல்லாம் பண்ணும்போது அந்தளவுக்கு நமக்கு எண்ணெய் இருக்காது. ஆனால் ப்ரெட்டுக்கு வந்து அதிகமான எண்ணெய் எடுக்கும். இந்த ப்ரெட்டு மேலே பார்க்கும்போதே தெரியும் அதிகமாக வந்து எண்ணெயாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா அடுத்த ப்ரெட்லேருந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன். நான் நிறையா வந்து எண்ணெய் ஊற்றி பொரிக்கலை. பார்த்தாலே தெரியும் இப்போ கொஞ்சமாக தான் எண்ணெய் இருக்குது. இதுலேயே வந்து பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். மற்ற எல்லா ப்ரெட்டுமே இதே மாதிரி தான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இஃப்தார் ரெசிபிக்கு வந்து பெர்ஃபெக்டான ரெசிபியாக இருக்கும். ப்ரெட் வச்சு செய்யும்போது நம்மளுக்கு ஈஸியாக செஞ்சு முடிச்ச மாதிரி இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.